திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேளாண் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதம். செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த 44 பஞ்சாயத்துகளை சேர்ந்த விவசாயிகளுக்கு தலைமை அலுவலகமாக செங்கம் வேளாண் அலுவலகம் இயங்கி வருகிறது. விவசாயிகளுக்கு தேவையான விதைப்பொருட்கள் மட்டுமல்லாது அதற்கான இடுபொருட்களும் இங்கிருந்து விவசாயிகள் பெறப்பெற்று அதனை பயன்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக செங்கம் வேளாண் அலுவலகம் விவசாயிகளுக்காக இயங்காமல் தனியார் அக்ரோ கடைகளுக்கு துணை போவதாகவும் அதேபோன்று வேளாண் அலுவலகத்திலேயே பெரிய அளவில் முறைகேடு நடப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணத்திற்கு 100 கிலோ எடை கொண்ட விதை மணிலா சுமார் 1200 ரூபாய் மானிய விலையில் விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் விவசாயிகளுக்கு 4500 ரூபாய் எந்த ஒரு ரசீதும் இல்லாமல் விற்பனை செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டும் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஊழலுக்கு உடந்தையாக இருப்பதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வேளாண் அலுவலரின் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் விவசாயிகளின் கோரிக்கைகளை செவி சாய்க்காமல் அங்கிருந்து வேளாண் அலுவலர் நழுவி சென்றார். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேளாண் அலுவலகத்தில் அந்த பில்லு கூட 2100 கொடுத்தா அந்த பில்லு கூட ஜனங்கள்லாம் அல்லல் படுது. எந்த சொசைட்டில போனாலும் யூரியா இல்ல, எங்க போய் கேட்டாலும் ஆமா நட்டு ஒரு மாசம் ஆக பார்த்து இன்னும் யூரியாவே போடல. அதுக்கு யூரியாவது வேணும்ன்ற மாதிரி அழிஞ்சு அளப்படுத்து ஜனங்க இது வரலையும் எந்த யூரியாவும் கிடைக்கல. மாவட்டம் செங்கம் பகுதியில் இருக்கிற வேளாண் யூரியா பண்ண அலுவலகத்தில் இந்த ஏரியாவில் விதை குடோன், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் விதை மானிய விலையில் கொடுக்க சொல்லியிருக்கிறது, எந்த மானிய விலையில் கொடுக்குறதில்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோ வேர்க்கடலை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 100 கிலோவுக்கு மானியம் ஒரு 1200 கட்ட வேண்டியன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பில்லோ எந்த ஸ்கீமையோ சொன்னது கிடையாது. 1200 ரூபாய்க்கு இவங்க வந்து 4500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஐ நெல் சாகுபடி, அதாவது திருந்தி நெல் சாகுபடின்னு சொல்லிட்டு ஒரு 4000 போட சொல்கிறாங்க. அது ஒரு 1500 ரூபா 2000 வசூல் பண்ணுறாங்க. அதேமாதிரி உளுந்து கொடுக்க சொல்லி கிட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். யாருக்கும் அந்த உளுந்துலாம் கொடுக்கவே கிடையாது. ஃப்ளட்டு வெள்ள நிவாரணத்தில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து முறைகேடு கொடுத்தாங்க. அதேமாதிரி தார்பாயும் உளுந்து கொடுக்க சொல்லி விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அதையும் எதையுமே கொடுக்கல. கோடிக்கணக்கான அளவில் பெரிய அளவில் ஊழல் நடந்தது. இது சம்மந்தமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிஎம் சென்றிருந்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரி எல்லாருக்குமே வந்து புகார் பண்ண கொடுத்தோம். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல. இது இப்படியே போச்சுன்னா உரங்கடை, இப்போ ப்ரைவேட் உரங்கடை போனால் இந்த பக்கெட் வாங்கினா தான் நான் வந்து இந்த யூரியா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு. இது சம்மந்தமாக எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யாரும் இதை கண்டுக்கிறதே கிடையாது. கூடிய சீக்கிரம் விவசாயிகளை திரட்டி பெரிய அளவில் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம்